ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயாரி ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய டவுட் கேட்டிருக்காங்க, அது அவங்களுக்கும் ரிப்ளை பண்ணியிருக்கேன். பட் அதை உங்களுக்கும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன்னா அது உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட்டாக இருக்குங்கிறதுக்காக நான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இதோட ஃபஸ்ட்டு கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஸ் கிளாத் என்ன மாதிரி கிளாத் நல்லாயிருக்கும் பிகினர்ஸ்க்கு பழகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணிவிட்டேன். சில்க் காட்டன் தான் பெஸ்ட்டாக இருக்கும். இதை இன்னும் நான் கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட வீடியோவோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை நீங்கள் ட்ரை பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்பவே கிளியராக எந்த கிளாத் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதே போல் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் எப்படிலாம் வந்து அதை கற்றுக்கும் போது நான் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணங்கிறதையும், அதே போல் டிஃப்ரென்ஸையும் நான் காட்டன் கிளாத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கும் சில்க் காட்டனில் ஒர்க் பண்ணுறதுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறதையும் ரொம்பவே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். நெக்ஸ்ட் கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீவிங் த்ரெட்டில் சுகர் பீட் ஸ்டிச் பண்ணுனா ரொம்ப நாள் கழித்து ப்ளவுஸ் ஒன்றும் ஆகாதா சிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா, எம்ப்ராய்டரி போட்டு ஸ்டிச் பண்ணுறீங்கன்னு அப்படின்னா நீங்கள் ரெகுலராக அதை யூஸ் பண்ண மாட்டீங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா மட்டும்தான் யூஸ் பண்ணுவீங்க. அதே போல் நார்மல் ஷீவிங் த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணால் கட்டே ஆகாது. நீங்களாக வந்து புல் பண்ணி இழுத்தா மட்டும்தான் கட் ஆகும். அப்படி இல்லைனா எங்கேயாவது மாட்டி இழுத்தா மட்டும்தான் கட் ஆகும். அதே போல் த்ரெட்டில் டேமேஜ் இருந்தாலும் கட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என் நாட்ஸ் கரெக்டாக போட்டுட்டிங்க அப்படின்னா த்ரெட்டு கட் ஆகாது. ஸோ கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணும்போது அந்த எண் நாட்டும் சரி, ஸ்டார்டிங் ஸ்டேஜும் சரி, கரெக்டாக நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ வந்து கண்டிப்பாக இது கட் ஆகாது. ரொம்ப நாள் கண்டிப்பாக வரும். நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. நெக்ஸ்ட் கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேம் எனக்கு கிளாத் வந்து சிக்க மாட்டுது, சரியாக வரமாட்டேங்குது எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிளாத்து நீடிலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரேமில் இருக்க கிளாத்தில் இருக்க த்ரெட்டும் சேர்த்து மாட்டிக்குது. ஸோ அவங்க பிகினிங்கில் கற்றுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம். இதை ரொம்பவே கிளியராக நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஆரி எம்ப்ராய்டரி கற்றுக்கும் போது நம்ம ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அதாவது அட் த பிகினிங் ஸ்டேஜில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம நீடியில் வந்து கிளாத்தில் விடும்போது அடியில் த்ரெட்டை மாட்டி மேலே எடுக்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த ஒர்க் பண்ணுற கிளாத், அதாவது நம்ம எந்த கிளாத்தில் ஒர்க் பண்ணுறோமோ அந்த கிளாத்தில் இருக்க த்ரெட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீடியில் மாட்டிக்கும். அதாவது நம்ம நீடியில் உள்ளே விட்டு வெளியே எடுக்கும்போது நம்ம கீழே கொடுக்குற சரி த்ரெட், சில்க் த்ரெட் இல்லாமல் மேலே எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மெயின் கிளாத்தோட த்ரெட்டும் மாட்டி வரும். ஸோ அதுக்கான ரீசன் என்ன, பிகினர்ஸ் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க, அதை எப்படி வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் நம்பர் 13 நீடில் தான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்டி நீடில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து நீடில் உள்ளே விடுறேன். பிகினர்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீடில் உள்ளே விடுவாங்க, ரொட்டேட் பண்ண மாட்டாங்க. அதே போல் 90 டிகிரியில் ஹேண்டிலும் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே கையும் சேர்த்து இழுப்பாங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு இந்த நீடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒர்க் பண்ணுற கிளாத் மேலே மாட்டோம். அதுதான் மெயின் ரீசன். ஏன்னா அவங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியாது. கண்டிப்பாக வந்து எடுத்த உடனே அவங்களால 90 டிகிரியில் வந்து வச்சுக்க முடியாது. ப்ளஸ் வந்து அவங்களால ஸ்ட்ரைட்டாகவும் எடுக்க முடியாது. அது ஒரு ரீசன். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ண மாட்டாங்க. செகண்ட் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட்டும் பண்ண மாட்டாங்க. அப்படியே நீடில் உள்ளே விடுவாங்க. அவங்களுக்கு ரொட்டேட் பண்ண தெரியாது. ஆக்சுவலி கற்றுக்கும் போது பிகினர்ஸ்க்கு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து ரொட்டேட் பண்ண தெரியாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் பழகும். நான் கற்றுக்கும் போதுமே எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. பழக நம்ம ஸ்டிச் பண்ண தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரொட்டேட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வரும். ஸோ இதுதான் மெயின் ரீசன். பிகினர்ஸ் வந்து கற்றுக்கும் போது நீடில் உள்ளே விட்டுட்டு இப்படி ரொட்டேட் பண்ணாமலே என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி கிராஸாக எடுப்பாங்க. நீடியில் வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரியில் எடுக்கணும். அதுதான் மெயின் ரீசன். வேறு எதுவும் இல்லை. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருந்து 90 டிகிரியில் நீடியில் ஹேண்டில் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணுங்க. ரொட்டேட் பண்ணும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்படி ரொட்டேட் பண்ணுறதுனால அந்த த்ரெட் எல்லாம் விலகிக்கும். ஆக்சுவலி அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்படி நம்ம ரொட்டேட் பண்ணுறதுனால அது சுற்றி இருக்க த்ரெட்டெல்லாம் கொஞ்சம் விலகிக்கும். ஸோ அதனால் நமக்கு ஈஸியாக எடுத்துட முடியும். பட் பிகினர்ஸ் பண்ணுற மிஸ்டேக் இது மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. இதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மெயின் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக விட்டு ஹேண்டில் பண்ணி ரொட்டேட் பண்ணி எடுக்கும்போது மட்டும்தான் சீக்கிரமாக மாட்டாமல் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் காட்டன் கிளாத் தான். இதே சில்க் காட்டனில் பிகினர்ஸ்க்கு இன்னுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண கண்டிப்பாக சரியாயிடும். பயப்படாதீங்க, ஐயோ நமக்கு நீடில் ஒழுங்காக வரமாட்டேங்குது, த்ரெட்டு மாட்டிக்குது, கிளாத் மெயின் கிளாத்தில் இருக்க த்ரெட்டு மாட்டிக்குதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டாம். நீங்கள் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. விட்டு கொடுக்காதீங்க. விட்டு கொடுக்காம விடாமுயற்சியோடு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீட்டாக வரும். இந்த ப்ராப்ளம்லாம் நானுமே ஸ்டார்டிங்கில் கற்றுக்கும் போது ரொம்ப ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நானே கற்றுக்கிறதுனால, வீட்டிலேருந்தே கற்றுக்கிறதுனால லைவாக யாரும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாரும் கிடையாது. ஸோ இதெல்லாம் இந்த அளவுக்கு டீட்டெயிலாகவும் எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல. நானாக கற்றுக்கிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மெயின் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 90 டிகிரியில் வைக்கணும், உள்ளே விட்டு ரொட்டேட் பண்ணி வெளியே எடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ரொட்டேட் பண்ணி எடுக்கும்போது மட்டும்தான் நமக்கு வந்து இந்த கிளாத்தில் இருக்க த்ரெட் வந்து நெடியில் மாட்டாமல் இருக்கும்.
இதுவே நீங்கள் ரொட்டேட் பண்ணாமல் நீடில் மட்டும் விட்டுட்டு நீங்கள் ஆக்சுவலி பிகினர்ஸ் அப்படி தான் ட்ரை பண்ணுவீங்க. இப்படி சைட் வாக்கில், அதாவது இப்படி தள்ளி இப்படி தான் நம்ம எடுப்போம். பிகினர்ஸ் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த நீடில் இப்படி சாய்ச்சிப்பாங்க. அதனால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மாதிரி கிளாத்தில் இருக்க த்ரெட்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மாட்டிக்குது. நீங்கள் இந்த மாதிரி இப்படி கிராஸாக எடுக்காமல் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக 90 டிகிரியில் எடுத்திங்கன்னா அந்த ப்ராப்ளம் அதிகமாக வராது உங்களுக்கு. அதே போல் கீழேருந்து நம்ம த்ரெட் எடுத்து ஸ்டிச் பண்ணும்போதும் சேம் விஷயம் தான் நம்ம இப்போ ஷேர் பண்ண போகிறேன். பாருங்கள், இப்போ நம்ம நீடியில் உள்ளே விட்டு நல்லா ரொட்டேட் பண்ணி தான் நம்ம த்ரெட்டை எடுப்போம். ஸோ இப்போ ரிவர்ஸில் பேக்கில் ஒரு ஸ்டிச்சை போட்டுட்டு எடுக்கிறேன். நீங்கள் வந்து 90 டிகிரியில் ஹேண்டில் பண்ணிங்கனாலே உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மாட்டாது. அதே போல் நீங்கள் டைட்டாக பிடிச்சிக்கக்கூடாது. கீழே இருக்க த்ரெட்டை கொஞ்சம் ஃப்ரீ மோஷனில் லூஸாக விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். பாருங்கள், இதுவே பிகினர்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி கிராஸாக எடுப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து அவங்களுக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேமில் இருக்க கிளாத்தில் இருக்க த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா நீடிலோட சேர்த்து வரும். ஸோ அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணி 90 டிகிரி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொட்டேட் பண்ணி எடுக்கும்போது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கிளாத் விலகிட்டு ஈஸியாக வந்துடும். நீங்கள் ரொட்டேட் பண்ணாமல் அப்படியே விட்ட வாக்கிலே எடுத்திங்கன்னா உங்களுக்கு கஷ்டம்தான். பாருங்கள், இதே ரொட்டேட் பண்ணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கிளாத் விலகிட்டு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா, சில்க் த்ரெட்டை எப்படி எடுத்து ப்ராப்பராக நாட் போடுறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி இதுக்கு நிறைய வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் இதில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே கிளியராக வந்து புரியும். அதே போல் அதே சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு ஓகே சிஸ்டர், பேக் சைடில் எப்படி வந்து ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுங்க. அதாவது ஃப்ரேமுக்கு அடியில் எப்படி ஒர்க் பண்ணுறோங்கிறதையும் வந்து வீடியோ போடுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் வந்து கண்டிப்பாக இதுக்கு நான் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். இப்போதைக்கு என்னால் வந்து இதை கிளியராக எடுக்க முடியாது. பட் நான் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குன்னே தனியாக நான் வீடியோ கண்டிப்பாக எடுத்து செப்பரேட்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து சில்க் த்ரெட்டில் எப்படி எண்ட் நாட் போடுறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட்டில் எப்படி எண்ட் நாட் போடுறதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஸ்டாண்ட் தான். சில்க் த்ரெட் எப்போதுமே நம்ம டபுள் ஸ்டாண்ட் தான் எடுத்து ஸ்டிச் பண்ணுவோம். சிங்கிள் ஸ்டாண்ட் எடுத்தால் அது சீக்கிரமாக அந்த போய்டும், பிசிறாக வரும். டபுள் ஸ்டாண்ட் எடுக்கும்போதே நிறைய பிசிறு வரும். ஸோ அதனால் கொஞ்சம் திக்காக எடுக்கும்போது மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஃபினிஷிங்கும் பார்க்குறதுக்கு நல்லா கிளிட்டர் ஆகிட்டு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டு த்ரெட் எடுத்துகிட்டு அதாவது ரெண்டு பண்டில் ஆஃப் த்ரெட்டை எடுத்துகிட்டு அந்த ரெண்டு எண்டையும் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். நல்லா முடிச்சு டைட்டாக நல்லா திக்கான முடிச்சு தான் போட்டு வச்சுருக்கேன், பிரிஞ்சு வராத அளவுக்கு. ஸோ இப்போ வாங்க எண்ட் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதே போல் என்ன நீடில் யூஸ் பண்ணுறீங்கன்னு ஒவ்வொரு டைமும் எனக்கு கீழே கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட் அண்ட் ஜரி த்ரெட்டுக்கு வந்து நம்பர் 13 and 14 நீடில் ரெண்டில் எது வேணாலும் எனக்கு கிடைக்கிறது எதுவோ அப்படின்ற எடுத்து நான் ஸ்டிச் பண்ணுவேன். அதே போல் சுகர் பீட் ஜர்தோஸ்க்குலாம் வந்து நம்பர் 23 and 24 நீடில் யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து நான் நம்பர் 13 நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், ஸோ இப்போ வந்து நம்ம சில்க் த்ரெட்டை வந்து நான் இப்போ எடுக்கிறேன். எப்போவும் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு தான் நம்ம வந்து எண்ட் நாட் போடுவோம். ஸோ அது போல் நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். நான் அந்த நார்மல் சீவிங் த்ரெட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அதே போல் தான் இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ டபுள் ஸ்டாண்ட் இருக்கிறதுனாலே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். பட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அப்படின்னா எண்ட் நாட் ரொம்பவே அழகாக வந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு லூப் வெளியே எடுத்துட்டேன். இந்த லூப்பை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த நீடியில் வந்து அந்த லூப்புக்குள்ளேயே வச்சுட்டு திரும்ப நீடியில் கீழே விட்டு இன்னொரு த்ரெட்டை வெளியே திரும்பவும் 2 த்ரெட்டையும் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி த்ரெட்டை எடுக்கும்போது கீழே இருக்க த்ரெட்டு லூஸாக போயிட்டு வராது உங்களுக்கு. பட் கொஞ்சம் கவனமாக டைட்டாக பிடிச்சிட்டு எடுத்திங்கன்னா வந்துடும். இப்போ 2வது லூப்பையும் வெளியே எடுத்துட்டேன். இந்த 2வது லூப்பையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2வது லூப்பில் இருந்தும் நான் நீடியில் வெளியே எடுக்காமலே அந்த ஃபஸ்ட் லூப்பை வந்து அந்த ஹூக்கில் மாட்டிக்கிறேன். இப்போது கீழே நான் த்ரெட்டை இழுக்கிறேன். அதாவது ஃப்ரேமுக்கு அடியில் த்ரெட்டை கீழே இழுக்கிறேன் பாருங்கள். இப்போது எண்ட் நாட் போட்டேன். அவ்வளோதான். இதை திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்கீங்க. நான் அடிக்கடி இதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது போல் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஒரு லூப் வெளியே எடுப்போம். அதிலிருந்தும் நீடியில் வெளியே எடுக்கக்கூடாது. ப்ளஸ் இப்போ நீங்கள் திரும்ப கீழே குத்தி அந்த 2 த்ரெட்டையும் எடுத்துக்கணும் வெளியே. அதே அந்த லூப் வழியாக வெளியே எடுத்துருவோம். இந்த லூப்பில் இருந்தும் நீங்கள் நீடியில் வந்து வெளியே எடுக்கக்கூடாது. அப்படியே அந்த ஃபஸ்ட் லூப்பை வந்து அந்த ஹூக்கில் மாட்டிக்கிட்டு கீழே த்ரெட்டை இழுக்கணும் பாருங்கள். அவ்வளோதான், இப்போது லாக் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எண்ட் நாட் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடாது. ஜரி த்ரெட்லேயே பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சில்க் த்ரெட்டில் இன்னும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த டவுட் இருந்தாலும் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.
நெக்ஸ்ட் கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் ப்ளவுஸ் டிசைன் போட்டு ட்ரேஸ் எடுக்கிறது எப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது அவங்க கேட்குறது என்னென்னா, பேக் சைடு ஃபுல்லாக டிசைன் போட்டுட்டு அதை எப்படி ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அதை ரொம்ப கிளியராக எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணி அந்த ட்ரேஸிங்கை ப்ரிப்பேர் பண்ணி எப்படி அதை அந்த ஹோல் போட்டு அதுக்கப்புறமா எப்படி நான் இந்த பவுடர் யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணுறதுங்கிறது வரைக்கும் கிளியராக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ அடுத்த கமெண்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஃப்ளவர் டிசைனை போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டிசைனை அப்படியே எப்படி கண்டினியூ பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு டிசைனுக்கு பக்கத்துலேயே அதாவது ஒரு 2 இன்ச்சுக்குள்ளேயே இருக்குது அப்படின்னா இன்னொரு டிசைன், அதாவது இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டிசைன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, அந்த டிசைனுக்கு பக்கத்துலேயே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இன்னொரு டிசைன் அப்படின்னா, நீங்கள் அப்படியே சில்க் த்ரெட்டாக இருந்தாலும் சரி, சரி த்ரெட்டாக இருந்தாலும் சரி, நார்மல் சீவிங் த்ரெட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். இதுவே நல்லா ஒரு சும்மா புட்டாவாக ரொம்ப கேப் விட்டு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மல் சீவிங் த்ரெட்டை அப்படியே டேரெக்டாக கொண்டு போய் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட் வந்து இந்த சில்க் த்ரெட் சரி த்ரெட்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி அப்படிங்கிறதுனால நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு திரும்ப நாட் போட்டுட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணி திரும்ப அந்த ஸ்டார்டிங் பண்ணுற எண்ட்லேயும் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். மற்றபடி நீங்கள் வந்து எந்த இடத்துல ஒர்க் பண்ணுறீங்களோ பக்கத்துலேயே டிசைன் இருக்குன்னா கண்டினியூஸாக ஒர்க் பண்ணலாம். கொஞ்சம் த்ரெட் வேஸ்ட் ஆனாலும் ப்ராப்ளம் இல்லை. ரொம்ப ஹெவி ஒர்க் ப்ளவுஸ்லலாம் கண்டிப்பாக அப்படி தான் ஒர்க் பண்ணுவோம். ரொம்ப கேப் விட்டு புட்டாவாக போடுறோம் அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு எகைன் நம்ம போடணும். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட் சரி த்ரெட்டை மட்டும்தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். நார்மல் சீவிங் த்ரெட்டை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கட் பண்ணாமலே நம்ம கொண்டு போகலாம். நெக்ஸ்ட் டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரேமில் கிளாத் இருக்கிறப்ப சுகர் பீட் ஸ்ட்ரைட்டாக இருக்குது, அதாவது நம்ம கிளாத்தை ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா டைட்டாக இருக்க கிளாத்தில் ஒர்க் பண்ணும்போது பீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக இருக்குது. அந்த ஃப்ரேமில் இருந்து கிளாத்தை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த பீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வளையுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நான் ரொம்ப கிளியராக நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணியே காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுகர் பீட் ஸ்டிச் பண்ணும்போது லூஸாக, அதாவது இந்த கிளாத்தில் ஃப்ரேமில் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரிப்பாக இருக்குது, ப்ளஸ் கிளாத்தை ஃப்ரேம்லேருந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லூஸாக இருக்குது, அது வளையுது அப்படின்ற ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு தான் கிளாரிஃபை பண்ண போகிறேன். நான் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட் ஜர்தோசி இது ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் நம்பர் 23 இல்லைனா நம்பர் 24 நீடில் தான் யூஸ் பண்ணுவேன். அதே போல் நார்மல் சீவிங் த்ரெட் தான் யூஸ் பண்ணுவேன் நான் வந்து இந்த சுகர் பீடு ஜர்தோசி ரவுண்ட் பீடு இதெல்லாமே ஸ்டிச் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எத்தனை ஸ்ட்ராண்ட் யூஸ் பண்ணுவீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் சிங்கிள் ஸ்ட்ராண்ட் தான் யூஸ் பண்ணுவேன். அதே போல் இதோட குவாலிட்டி நல்லா இருக்குமா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்து போயிடும் அப்படின்லாம் கேட்டிருப்பீங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்து போகாது, நீட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த த்ரெட் வச்சு தான் நம்ம ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாலுமே சிங்கிள் ஸ்ட்ராண்ட் தான் ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ அதனால் கட் ஆகாது. நீங்களாக பிடிச்சி புல் பண்ணி இழுத்திங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்து போக நிறைய சான்சஸ் இருக்குது. அதே போல் எண்ணாட் சரியாக போடாமல் விட்டுட்டிங்கனாலும் வியர் பண்ணும்போது எப்படியோ மோதி அட்ஜஸ்ட் பண்ணி இழுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த எண்ணாட் பிரிஞ்சுட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கட் ஆகிடும். அப்போ வந்து நம்ம போட்ட ஸ்டிச்சஸ்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அதே போல் நீங்கள் மேலே பிரிஞ்சிருச்சு ஒரு பீடு விழுந்துருச்சுனாலே அந்த இடத்துல க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதை இழுக்கும் போதோ எங்கேயாவது மோதும் போதோ டச் பண்ணும்போதோ பார்த்திங்கன்னா அந்த பீடு பிரிஞ்சுக்கிட்டே ஒன்று ஒன்றா வரும். இந்த மாதிரி என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் என்னோட ப்ளவுஸில் அதே போல் ஆயிருக்கு. நான் என்னால் சரியாக போடாமல் விட்டு கரெக்டாக அந்த எண்ட்லேருந்து கொஞ்சம் பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் க்ளூ போட்டு ஒட்டிட்டேன். ஸோ அதையும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து சுகர் பீட் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு டைட்டாக கிளாத் இருக்கும்போது ஸ்டிச் பண்ணுறதுக்கும் கிளாத்தை வந்து இருந்து ரிமூவ் பண்ணதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொடி சைஸ் சுகர் பீட் தான் எடுத்து வச்சுருக்கேன். நல்ல ஒரு செம்பு கலரில் இருக்கும், ரொம்ப பியூர் கோல்டு. ஸோ அதுதான் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ யூஸ் பண்ண போகிற நீடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 23 நீடில் தான், நார்மல் சீவிங் த்ரெட் தான், கோல்டன் கலரில் எடுத்திருக்கேன். இது வந்து சிங்கிள் ஸ்ட்ராண்ட் தான். இந்த எண்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் நாட் போட்டுக்கிட்டு எடுத்து ஸ்டிச் பண்ணுவேன். ஸோ வாங்க இப்போ இந்த எண்டில் வந்து நாட் போட்டுட்டு கீழே எடுத்து நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், த்ரெட்டோட எண்டில் நல்லா ஒரு திக்காக போட்டிருக்கேன். அப்போ தான் நமக்கு பிரிஞ்சு வராது. என்ன தான் நம்ம ரிவர்ஸில் ஸ்டிச் போட்டாலுமே இதை கொஞ்சம் நல்லா ஒரு 5-6 டைம் வந்து அதை ரொட்டேட் பண்ணி முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. சிங்கிள் ஸ்ட்ராண்ட் தான் நான் எடுத்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், 2 சுகர் பீட் தான் மேக்ஸிமம், 2 சுகர் பீடு மினிமம் சிங்கிள் பீட் எடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் த்ரெட்டுக்குள்ளே சுகர் பீடை விட்டுட்டேன். மெதுவாக இழுத்து கரெக்டாக அந்த சுகர் பீடை டைட் பண்ணிக்கணும். ரொம்ப டைட் பண்ணிங்கனாலும் இந்த மாதிரி போகும், கொஞ்சம் கீழே கிளாத்து சுருங்கும். எனக்கு வந்து அந்த மாதிரி ஆகாது, நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுனால எனக்கு வரல. பட் வந்து கொஞ்சம் சுருக்கம் வரும். ஸோ இப்போ பாருங்கள், கரெக்டாக அதை ஒட்டின மாதிரியே எடுத்துக்கணும். இதுவே போல் 3 சுகர் பீட் வச்சாலும் நமக்கு சேம் அந்த மாதிரி லூஸாக தெரியும். ஃப்ரேமில் இருந்து கிளாத்தை கழட்டினதுக்கப்புறம் பாருங்கள்.
அதே போல் சிங்கிள் பீட் வச்சாலுமே நமக்கு அந்த பிரச்சனை இருக்காது. பட் 3 பீட்ஸ் 4 பீட்ஸ் அதுக்கு மேலே வச்சிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃப்ரேம்லேருந்து கழுத்துனதுக்கப்புறம் சுகர் பீட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாக அதை கழட்டிட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பெண்ட் ஆகி நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணியிருப்போம். அதை கழட்டிட்டு பார்த்தோம்னா வளைஞ்சு ஒரு மாதிரி கிராஸாக போயிருக்கும். இப்போ பாருங்கள் நான் 3 சுகர் பீட் எடுத்துட்டேன். பட் அது மாதிரி பண்ணாமல் 2 பீட் மட்டும் வச்சு பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் சிங்கிள் பீட் கூட வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ இப்போ எண்ணில் நாட் போட்டுக்கலாம். அதே போல் இப்போ எண் நாட் போட்டுருக்கு பாருங்கள். சிங்கிள் த்ரெட்டில் இதே போல் தான் ஜரி த்ரெட்லேயும் எண் நாட் போடணும். இப்போ கொஞ்சம் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி லூப் மாதிரி எடுத்துட்டேன். அந்த லூப்புக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த நீடியில் வச்சுக்கிட்டு கீழே திரும்ப விட்டு அந்த த்ரெட்டை எடுத்துட்டு அந்த த்ரெட்லேருந்து அந்த நீடியில் வெளியே எடுக்காமல் ஃபஸ்ட்டு லூப் இருக்குது பார்த்திங்களா, அதை பிடிச்சிக்கிட்டு கீழே த்ரெட்டை இழுங்க. இப்படி லாக் ஆகிடும். இப்போ வந்து நீடியில் எடுத்துட்டிங்கன்னா போய் ஃபுல்லாக லாக் ஆகிடும். ஸோ இப்படி தான் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் 3 பீட் வச்சா எப்படி இருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு கழட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், 3 பீட் 4 பீட் வச்சா தான் நமக்கு அதிகமாக அந்த லூஸ் வரும். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பீடை வந்து ஒட்டி கொண்டு போயிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த பீட்லேருந்து எக்ஸ்ட்ரா த்ரெட் லூஸாக விட்டிங்கனாலுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது லூஸாக தான் தெரியும். ஓரளவுக்கு க்ரிப்பாக ஸ்டிச் பண்ணுங்கள், அவ்வளோதான் போதும். ரொம்ப நீங்கள் டைட்டாக பிடிச்சாலும் நல்லா இருக்காது. இப்போது எண் நாட் போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்படி ரொம்ப வளைக்காது. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளையும். அந்த 3 பீடில் வந்து பார்த்திங்கன்னா அடியில் கேப் இருக்குது பார்த்திங்களா, இந்த கேப்பு தான் நமக்கு அது வளைச்சி காட்டும். மற்றபடி வேறு எந்த இதுவும் கிடையாது. பட் அதுவுமே நீங்கள் டைட்டாக ஸ்டிச் பண்ணால் வரும். பிகினர்ஸ் கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக வந்து ஃப்ரேமில் இருந்து கிளாத்தை கட்டினதுக்கப்புறம் அது லூஸாக தான் தெரியும். பட் 2 பீடு சிங்கிள் பீடெலாம் வைக்கும்போது கண்டிப்பாக அந்த அளவுக்குலாம் நீங்கள் கேப்பை பார்க்கவே முடியாது. அதே போல் மூவ் ஆகாது. இந்த த்ரெட் இது மூவ் ஆகிற அளவுக்கு இது மூவ் ஆகாது. உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள். ஸோ இவ்வளோ தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீட்டாக வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேம் த்ரெட் நீடில் எப்படி வந்து போடணும், அதாவது நீடில் எப்படி த்ரெட்டை மாட்டணும்னு கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஆஃப் த நீடில் கேட்டிருக்காங்க. இதோட நீடில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 20 rupees 25 rupees இந்த மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் 25 ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. அதுக்கு மேலேயும் இல்லை, அதுக்கு கம்மியாகவும் இல்லை. 20 25 அந்த மாதிரி ரேட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஷாப்பில் போனீங்களாலும் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நீடில் எப்படி அந்த த்ரெட்டை மாட்டி விடுறதுங்கிறதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நீடில் எப்படி நம்ம அந்த த்ரெட்டை மாட்டி விடுறதுன்னு பார்க்க போகிறோம். நார்மல் சில்க் த்ரெட்டாக இருந்தாலும் சரி, சரி த்ரெட்டாக இருந்தாலும் சரி, நார்மல் சீவிங் த்ரெட்டாக இருந்தாலும் சரி, இந்த சிங்கிள் இந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நான் எந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறேனோ அதை தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டோட எண்டு. இந்த எண்டில் வந்து நான் நல்லா முடிச்சு போட்டு வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட் தான். இது வந்து சில்வர் கலர் ஜரி த்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு பாருங்கள். இப்போது இந்த இடத்துல இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி பாருங்கள், கட்டை விரலில் வந்து பிடிச்சிக்க போகிறேன். கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த அந்த விரலை சுற்றி இப்படி சுற்றிக்கிறேன். ஒரே ஒரு சுற்று மட்டும்தான். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் அப்படி இருக்குது. இப்போது நம்ம கிளாத்தில் இருந்து அப்படியே கீழே நீடில் விடும்போது பார்த்திங்கன்னா அந்த நீடில் வந்து இந்த ஃபிங்கரில் எனக்கு வந்து மோதும். ஸோ அப்போ நான் எனக்கு எந்த இடத்துல த்ரெட் இருக்குங்கிறது எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதனால் நீடில் அப்படியே விட்டு இது மாதிரி எடுத்துகிட்டு இந்த நாட் போட்டிருக்கேன் பார்த்திங்களா, அந்த த்ரெட்டை விட்டுருவேன். ஆக்சுவலி கொஞ்சம் அந்த மேலே கிளாத்தை ஒட்டி அந்த நீடியில் மேலே இழுத்துக்கிட்டு இப்படி விட்டுட்டேன் அப்படின்னா இந்த கிளாத்து, அதாவது அந்த முடிச்சு போட்ட எண்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே கிளாத்தில் லாக் ஆகிக்கும். இந்த மாதிரி இப்படி ஃப்ரீயாக விட்டுட்டோம் அப்படின்னா அது கீழே இருந்து பண்ணும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்குன்னு நான் செப்பரேட்டாக கண்டிப்பாக இன்னும் ரொம்ப கிளியராக வீடியோ எடுக்கிறேன். இப்போ நான் மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுனால எனக்கு அது அடியில் கேமரா பிடிக்கிற அளவுக்கு ஒரு சப்போர்ட் இல்லை. ஸோ அதனால் அதுக்குன்னு நான் செப்பரேட்டாக கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அந்த லிங்க்கையும் நான் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதுலேயும் புரியல அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு திரும்ப இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன். ஸோ இப்படி தான் நான் வந்து எடுத்து மாட்டி அந்த நாட் போட்டிருக்கிறத விட்டுட்டேன் அப்படின்னா அது வந்து கிளாத்தில் வந்து லாக் ஆகிக்கும். அப்படியே மேலே எடுத்து நம்ம அப்படியே ரொட்டேட் பண்ணி செயின் போட்டுருவோம். ஸோ இப்படி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இது வரைக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.